ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி வீட்ல நெறைய பழைய வளையல், ஓல்டு பேங்கிள்ஸ் இருந்ததுன்னா, அத வச்சு சூப்பரான ஒரு வீட்டு அலங்கார பொருள் நம்ம பண்ண போறோம். இத மல்டி பர்ப்பஸா எப்பொழுதும் போல நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுக்காக இந்த வளையலை இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு, எய்தர் க்ளூ கன் ஆர் ஃபெவிபாண்ட் அல்லது ஃபெவிக்விக் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டிக்கிங் ஏஜென்ட்ட வேணாலும் நீங்க ஒட்டலாம். அடுத்து கலர் ஒயிட் கலர்ல இந்த மாதிரி அடிச்சிடுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா நான் க்ளூ கன் வச்சு இந்த வளையல் எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் க்ளூ கன் நமக்கு ரொம்ப ஸ்டிக்கியா அதாவது பாண்டிங் கரெக்ட்டா இல்லன்னா, நீங்க ஃபெவிபாண்ட், ஃபெவிக்விக் ஒட்டிக்கோங்க. இதுக்கு பெட்டர் ஃபெவிக்விக் நல்லாயிருக்கும். ஸோ, அதுக்கப்புறமா பாப்சிக்கல் ஸ்டிக் இந்த மாதிரி எடுத்துட்டு, இந்த மாதிரி பஞ்சிங் மிஷின்ல இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணி கட் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி கிடையாது. பார்க்கறதுக்கு தான் ஈஸி மாரி இருக்கும். அந்த ஸ்டிக் வந்து தடியா இருந்துச்சுன்னா, பஞ்சிங் மிஷின்குள்ள போகாது. ஸோ, ரொம்ப மெலிசா இருக்கிற அந்த பாப்சிக்கல் ஸ்டிக்கை எடுத்துட்டு, இந்த மாதிரி நம்ம பஞ்சிங் மிஷின்ல அத நல்லா இன்சர்ட் பண்ணி, அழகா பஞ்ச் பண்ணி எடுத்துட்டோம்னா, ஹோல்ஸ் கிரியேட் ஆயிடும். இதே மாதிரியே நம்ம நெறைய வந்து ஹோல்ஸ் 2 பக்கமும் கிரியேட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கலரிங் பார்ட்டுக்கு போயிடலாம். இதுல எய்தர் நீங்க ராயல் ப்ளூ இல்லன்னா இந்த மாதிரி சால்மன் பிங்க் 2ல எந்த கலர் வேணாலும் குடுக்கலாம். ஏன்னா இது 2 கலர் தான் இந்த கிராஃப்ட்க்கு ரொம்ப அழகா இருக்கும். இல்ல உங்களுடைய சாய்ஸ் எந்த கலர் நீங்க குடுக்கணுமோ நீங்க குடுத்துக்கோங்க. பட் என்னோட அந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கிறோம். கிறிஸ்டல் பீட்ஸ் நல்ல அழகா ஒயிட் கலர்ல உப்பு மாதிரி, டைமண்ட் மாதிரி ரொம்ப கிளிட்டரிங்கா இருக்கிற இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் பீட் எடுத்திருக்கேன். ஒரு 10 பீட் கவுண்டிங் எடுத்துட்டு ஒரு பெர்லையும் இன்சர்ட் பண்ணிட்டு, இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்கோடைய ஒரு பக்கத்துல நம்ம இந்த மாதிரி உல்லன் த்ரெட் அல்லது நார்மலான த்ரெட் வச்சு ஊசி நூல் வச்சு இத அட்டாச் பண்றோம். இதுக்கு பதிலா நீங்க மெட்டல் ஒயர் யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணலாம். பட் பெட்டர் நீங்க இந்த மாதிரி வந்து ஊசி நூல் வச்சு பண்றது தான். சம்டைம்ஸ் ஊசி நூல் அப்படின்றது ரொம்ப நாள் வராது அப்படின்றதுனால நீங்க மெட்டல் ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல அட்டாச் பண்ணியாச்சு. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க போறேன். கிட்டத்தட்ட 6 3s ஆர் எவ்வளோ 18 பாப்சிக்கல் ஸ்டிக் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த பேங்கிள் ரிங் இருக்கு இல்லையா? இதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க 18 பாப்சிக்கல் ஸ்டிக்கையுமே வந்து நம்ம இந்த மாதிரியே த்ரெட் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ண போறோம். நீங்க இதுக்கு வந்து கம்பலுக்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணுற ஜம்ப் ரிங் இருக்கு இல்லையா? அது கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஏன் வந்து ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணலன்னா, வழுக்கி வந்து இதோட இடத்த விட்டு இது மிஸ்பிளேஸ் ஆயிடும் அப்படின்றதுக்காக த்ரெட் யூஸ் பண்ணி இத நல்ல டைட்டா இதில நான் அட்டாச் பண்றேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இதே கிறிஸ்டல் பீட ஒரு 25 கவுண்ட் ஓகேவா? 25 கவுண்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இதில இருக்கிற அந்த மொத்த வளையல் பேங்கிள் இதுலயுமே வந்து அழகா வந்து நம்ம கட்டி விட போறோம். ஸோ அது எப்படி அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 25 கவுண்ட் எடுத்துட்டு, இதே மாதிரி நம்ம இந்த வளையல் முழுக்க எப்படி பாப்சிக்கல் ஸ்டிக் அட்டாச் பண்ணோமோ, அதே மாரியே இந்த பீட்ஸையும் இப்படியே அட்டாச் பண்ணிடுறோம். ஸோ என்டையரா அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கறதுக்கு இது இப்படி இருக்கும். இப்போ மேல அடிஷனல் கிரிப்புக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கார்ட்போர்டு அல்லது ஒரு திக்கா இருக்கிற ஏதாவது ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு, இதில நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இந்த பேங்கிள் ஷேப்ப வச்சுட்டு, ஒரு பென் எடுத்துக்கோங்க. பென் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டா இதில வரைஞ்சிடுறோம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதோட ட்ரேஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ தட் நீங்க டாப் அண்ட் பாட்டம் 2 பக்கமும் இந்த மாதிரி ஷேப் எடுத்துட்டு, இத கட் பண்ணிட்டு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த பேங்கிளுடைய அந்த டாப்லயும், பாட்டம்லயும் சப்போர்ட்டுக்காக இத நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். இந்த சப்போர்ட்காக சென்டர்ல இந்த மாதிரி ஹோலும் நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். இது எதுக்கு அப்படின்றத கடைசியில நீங்க பார்ப்பீங்க. இப்ப இத அப்படியே திருப்பிட்டு இதில ஃபெவிபாண்ட் அப்படின்றத அப்ளை பண்ணிடுங்க. ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த பேங்கிள்கோட டாப்ல இத நம்ம பிளேஸ் பண்ண போறோம். அதுக்காக இதுக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த பேங்கிள் வச்ச அந்த போர்ஷன்லயுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபெவிபாண்ட இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்க அட்டாச் பண்ணும்பொழுது இத 7 மினிட்ஸ் காய வச்சதுக்கு அப்புறமா இந்த 2 சர்ஃபேஸையும் நீங்க ஒண்ணோட ஒண்ணு ஒட்டும் பொழுது இது நல்ல ஸ்ட்ராங்கா ஒட்டிட்டு இந்த ரிங்குக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். ஸோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? இந்த பீட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபெவிபாண்டை இந்த மாதிரி சைடில் இந்த பேங்கிளில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சில்வர் ரோப் மாதிரி கிடச்சிது. இது வந்து சாரீக்கு அதுக்கப்புறமா ப்ளவுஸ்க்கெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? எம்ப்ராய்டரிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே ரோப் தான். அந்த சில்வர் ரோப்பை இதில் நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். உங்களால் வந்து இந்த மாதிரி அழகாக ஸ்டிக் பண்ண முடியும்னா ரவுண்டாக ஸ்டிக் பண்ணிவிடுங்க. என்டையராக இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதோட சைட்ஸ்லேயும் நம்ம இதை ஸ்டிக் பண்ணணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜரி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ப்ளவுஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற அதே
லேஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஜரி ப்ளஸ் லேஸ் ஒர்க் 2த்துமே பண்ணது. இந்த லேஸை வந்து இதில் ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு லுக் வந்து இது கிடைக்கும். அடுத்து இந்த டாப் பொசிஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கிளிட்டரிங் பிங்க் கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒயிட் இருந்தால் ஒயிட் கொடுங்க, இல்லைனா சால்மன் பிங்கே நீங்கள் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு டேபிள் லைட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, இல்லைனா லைட் ஹோல்டர் இருக்கும் இல்லையா, அது இருக்குன்னா 2த்துல எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற இந்த மெத்தடை நீங்கள் எதில் வேணாலும் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே நான் அதாவது டபுள் டேப் வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த பேங்கில் இப்படி வச்சுட்டோன்னா ரொம்ப அழகான ஒரு லேண்டன் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ லேண்டன் மாதிரி நான் பண்ணணும் தான் இதை வந்து ரெடி பண்ணேன். பட் இதை எதில் ஸ்டிக் பண்ணுறது, என்கிட்ட ஹோல்டர் இல்லை, லைட் ஹோல்டர், அதனால இதில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ என் டேபிள் லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அப்படியே சூப்பராக ஒரு அழகான மாஸ்டர் பீஸ் ஹோம் டெக்கராக வந்து மாறி இருக்கு. ஸோ இந்த கலர் காம்பினேஷனுக்காக தான் நான் உங்களை வந்து ஒன்று சால்மன் பிங்க் இல்லைனா ராயல் ப்ளூ அப்படின்றத கொடுக்க சொன்னேன். இது 2 கலர் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்யூட்டான எஃபெக்ட் அப்படின்றது ஒரு கிளிட்டரிங் ஸ்பார்க்கிளிங் டாசலிங் எஃபெக்டோட தர முடியும். நைட் லேம்ப் ஷேடுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஹோம் டெக்கர், அதுவும் பழைய வளையல்லேருந்து நம்ம பண்ணியிருக்கோம். பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்கு இல்லையா? இப்போது இது சென்டரில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய அந்த எல்இடி லைட்ஸ் இல்லைனா பல்ப் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் அழகாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு லேண்டனாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல நினச்சேன். என்கிட்ட ஹோல்டர் இல்லை, அதனால் நான் இப்படி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சென்டரில் அழகான ஒரு லைட் வச்சு ஒரு சூப்பர் லேண்டனாக உங்கள் வீட்டில் அழகாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நைட் லேம்ப் ஷேடுக்கு ஒரு க்யூட்டான டெக்கராகவும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன நம்ம இதில் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. மெட்டல் ஸ்ட்ரிங் எடுத்து அதை ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் மடக்கிடணும். மடக்கிட்டு அது உள்பக்கமாக இப்படி விட்டு வெளியே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹோல் கிரியேட் பண்ணோம் இல்லையா இதோட டாப்பில், அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மெட்டல் ஒயரை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே இந்த மெட்டல் ஒயரை அட்டாச் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக டாப் சைடாக அப்படியே எடுத்து நம்ம இயர்ரிங்குக்கு எப்படி வந்து முடுக்கி விடுவோமோ, ஒரு மாதிரி டைட் பண்ணி வந்து ஹூக் மாதிரி பண்ணி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் நம்ம டைட் பண்ணி ஹூக் மாதிரி இப்படி பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்ப அழகான ஒரு வால் ஹேங்கர் அப்படின்றது ரெடி ஆகிடும். இதை நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் தொங்க விடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே டெக்கரேட்டிவ் பர்பஸாக அதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இதை தொங்க விட்டுட்டு அதில் ஒரு எல்இடி லைட்டோ இல்லைனா லைட் ஹோல்டரோடு சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செடியெல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கை சென்டரில் நீங்கள் கொடுத்து செடி வளர்க்குற இடத்துல ஒரு கொடை மாதிரி கூட நீங்கள் வச்சிடலாம். பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சூப்பர் டூப்பர் ஐடியாவோட சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை. இது செய்ய 4 நாள் ஆச்சு எனக்கு.